கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 5. இப்போது நான் இவனிடம் சாலையில் செயலை மட்டும் பார்த்து முகத்தை பார்க்காமலே பிடித்து போனதை சொன்னால் புரிந்து கொள்வானா? மாட்டான். இதையும் இவன் அப்பா சொல்லிதான் நான் சொல்வதாக தான் கூறுவான் என்று அந்த எண்ணத்தை கைவிட்டாள். அப்போது அங்கு வந்த சாரதாவும் ராதாகிருஷ்ணனும், கார்த்திக், டைம் ஆயிடுச்சு, கிளம்பு போகலாம் என்றார்கள். இருங்கப்பா, நான் இன்னும் என் மாமனார் மாமியாரிடம் பேச வேண்டியதை பேசவில்லையே என்றான் காயத்ரியை அர்த்தமாக பார்த்தபடி. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையாம், கிளம்பு சீக்கிரம் என்றார் ராதாகிருஷ்ணன் பதட்டமாக. கார்த்திக் அம்மாவை பார்த்தான். சாரதாவுக்கு நிஜமாகவே வேர்த்திருக்க பதிலேதும் கூறாமல் அவர்களுடன் கிளம்பினான். தான் வந்திருந்த காரை டிரைவரிடம் வீட்டிற்கு ஓட்டி வருமாறு கூறிவிட்டு தாய் தந்தையிடம் அவர்கள் வந்த காரில் ஏறினான் கார்த்திக். ஏசி காரிலும் சாரதாவுக்கு வியர்வை வழிந்தது. கார்த்திக் தன் மீது தாயை சாய்த்து கொண்டு காரின் பின் சீட்டில் அமர்ந்திருந்தான். ராதாகிருஷ்ணன் வண்டியை வேகமாக ஓட்டி சென்று அவர்கள் வீட்டின் முன் நிறுத்தினார். கலா, வேகமாக பிபி மாத்திரையை கொண்டு வா என்று பணித்தார் ராதாகிருஷ்ணன். அதற்குள் சாரதா நிற்க முடியாமல் சோர்வாக கார்த்திக் மீது சரிந்தார். அம்மா என்று அலறினான் கார்த்திக். ராதாகிருஷ்ணன் சாரதாவின் நிலையை பார்த்துவிட்டு குடும்ப மருத்துவருக்கு ஃபோன் பண்ணினார். மருத்துவர் வந்து சாரதாவை பரிசோதித்துவிட்டு பிபி ஏறிவிட்டதாக கூறினார். மேலும் சாரதா டென்ஷன் ஆகும்படி எதுவும் அவரை சுற்றி நடக்காமல் பார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்திவிட்டு சென்றார். கார்த்திக் தாயிடம் சென்றான். அப்படி என்னம்மா உங்களுக்கு டென்ஷன் என்றான் சோகமாக. உன்னோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், எந்த பிரச்சனையும் யாராலையும் வரக்கூடாது என்று எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குப்பா. நீ ஒன்றும் பயப்படாது, உன்னோட கல்யாணம் நல்லபடியாக நடந்தாலே நான் நார்மலாக இருப்பேன் என்றார் மகனின் திட்டம் புரியாமல். இதை கேட்ட கார்த்திக் அவள் கையை பிடித்து அவன் உள்ளங்கையில் வைத்து, இந்த கல்யாணம் யாராலையும் நிற்காது, நல்லபடியாக நீங்கள் ஆசைப்பட்டபடி நடக்கும், நீங்கள் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்கம்மா என்றான் உறுதியாக. தன் மனதில் கல்யாணத்தை நிறுத்த அவன் போட்டிருந்த திட்டங்களை கைவிட்டு தாயை ஓய்வு எடுக்க சொல்லிவிட்டு தன் அறைக்கு திரும்பினான் கார்த்திக். என்ன பிரச்சனை சாரதா உனக்கு என்று பரிவாக விசாரித்தார் ராதாகிருஷ்ணன். வேற என்ன பிரச்சனை எனக்கு? காயத்ரி வீட்டில் அவன் எதையாவது பேசி கல்யாணத்தை நிறுத்தி விடுவானோ என்கிற பயம்தான். ஆனால் கார்த்திக் இப்போ பேசினது எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இனிமே அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்த எதுவும் செய்ய மாட்டான். அதனால் எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை, தூங்கி எழுந்தால் நார்மல் ஆகிடுவேன் என்றார் நிம்மதி பெருமூச்சுடன் சாரதா. கார்த்திக் அமெரிக்கா போவதால் கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் வைக்க சாரதாவும் ராதாகிருஷ்ணனும் நினைத்தனர். அதற்கு ஏற்ப அடுத்த மாதத்திலேயே 4 முகூர்த்தங்கள் குறித்து வந்திருந்தார் ராதாகிருஷ்ணன். சாரதா, இந்த 4 தேதியில் ஒன்றை சம்மந்தி வீட்டில் பேசிட்டு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்க, நான் சம்மந்தி வீட்டுக்கு கால் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை எடுத்து காயத்ரி வீட்டிற்கு கால் பண்ணினார் சாரதா. ஸ்ரீனிவாசனிடம் எல்லோரையும் நலம் விசாரித்துவிட்டு விபரத்தை தெரிவித்துவிட்டு 4இல் ஒரு தேதியை பார்த்து சொல்லும்படி கூறி ஃபோனை வைத்தார். அடுத்த நாள் ஒரு தேதியோடு ஸ்ரீனிவாசன் சாரதாவுக்கு கால் பண்ணினார். ஒரு வெள்ளிக்கிழமை கல்யாணம் என்று முடிவு செய்தனர். அதனை கார்த்திக்கிடம் தெரிவித்தனர் பெற்றோர்கள். எந்த மண்டபத்தில் வைக்கலாம் என்று ஆலோசித்த போது, அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அதே மாதிரி நீங்கள் நான் சொல்கிறதுக்கு ஒத்துக்கணும், கல்யாணத்தை சிம்பிளாக தான் பண்ணணும் என்றான் திட்டவட்டமாக. சாரதா, இல்லைப்பா, நீ எங்களுக்கு ஒரே பிள்ளை என்று ஆரம்பிக்க ராதாகிருஷ்ணன் சாரதாவை பார்வையால் தடுத்தார். கார்த்திகை பார்த்து, நீ சொல்கிற மாதிரியே கல்யாணத்தை சிம்பிளாக கோவிலில் வச்சிடலாம், ஆனால் ரிசப்ஷன் மட்டும் நம்ம ஹோட்டலில் வைக்கணும், அப்போ தான் நம்ம சொசைட்டிக்கு காயத்ரியை அறிமுகப்படுத்த முடியும் என்றார் ராதாகிருஷ்ணன். கார்த்திக் அவர் கூறுவதில் உண்மை இருப்பது புரிந்தது. சரி என்று விட்டு அங்கிருந்து சென்றான். கல்யாணம் வெள்ளிக்கிழமை வடபழனி கோவிலில், ஞாயிறு அன்று ரிசப்ஷன் சாரதா ஹோட்டலில் என்று முடிவு செய்தனர். அன்று காயத்ரிக்கு பட்டுப்புடவையும் கார்த்திகிற்கு பட்டு வேஷ்டி சட்டையும் தேவையான மற்ற துணிகளையும் வாங்கலாம் என இரு வீட்டினரும் முடிவு செய்தனர். சாரதா வீட்டிற்கு பட்டுப்புடவை வரவழைக்கலாம் என யோசித்த போது காயத்ரி சென்னை பிரபலமான சீதா சில்க்ஸ் போகலாம் என்று உற்சாகமாக கூறினாள். அவள் உற்சாகத்தை கெடுக்க மனமில்லாமல் சாரதா ஓகே போகலாம் என்றார். ஒரு நாள் மாலை சாரதா டிரைவருடன் கார்த்திக் வீட்டிற்கு சென்று காயத்ரியையும் அவளது பெற்றோரையும் கூட்டிக் கொண்டு சீதா சில்க்ஸ் சென்றனர். அங்கு மயில் கழுத்து வண்ண பட்டு புடவை ஒன்றை காயத்ரி தேர்வு செய்து பெரியவர்களிடம் அபிப்பிராயம் கேட்டாள்.
அந்த புடவை அனைவருக்கும் பிடித்திருந்தது. சாரதா மேலும் 5 பட்டுப்புடவைகள் காயத்ரிக்கும், 2 பட்டுப்புடவைகள் சரளாவிற்கும், தனக்கு 2 பட்டுப்புடவைகளும் வாங்கினார். ஸ்ரீனிவாசன் மகளுக்கு தெரியாமல் மகள் திருமணத்திற்காக போட்டிருந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பணம் எடுத்து வந்திருந்தார். அதை வைத்து கொண்டு கார்த்திக்கிற்கு பட்டு வேஷ்டி சட்டையும், சம்மதிங்களுக்கு பட்டு துணிகளும், தனக்கு ஒரு பட்டு வேஷ்டி சட்டையும் எடுத்தார். கேள்வியாய் பார்த்த காயத்ரியிடம், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, கவலைப்படாதே என்று அவள் தோளை தட்டினார். அடுத்து நகைக்கடைக்கு சென்று சாரதா காயத்ரிக்கு நெக்லஸ், வளையல், ஜிமிக்கி, ஆரம் என்று நகை வாங்கினார். ஸ்ரீனிவாசன் கார்த்திக்கிற்கு பிரேஸ்லெட், மோதிரம், செயின் வாங்கினார். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தனர். கடையை விட்டு வெளியேறியதும் காயத்ரி, சரி நம்ம வழக்கமாக போகிற காஃபி ஷாப் போகலாமா என்று கேட்டாள். பெற்றோர்கள் சாரதாவை பார்க்க, ஆண்டி, இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, நாங்கள் எப்போ ஷாப்பிங் வந்தாலும் இந்த காஃபி ஷாப் போயிட்டு சாப்பிட்டு விட்டு தான் போவோம், நீங்களும் வரீங்களா என்றால் சிரிப்பில்லை போல. நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீ என்னை அத்தை என்று கூப்பிடணும், ஓகேவா? டபுள் ஓகே என்றால் அமர்த்தலாக. வாங்கிய பட்டுப்புடவை நகைகளை காரில் வைத்து பூட்டிவிட்டு டிரைவரை காவலுக்கு வைத்துவிட்டு காஃபி ஷாப் சென்றனர். காஃபி ஷாப்பில் அனைவருக்கும் கேக், கேப்புச்சினோ ஆர்டர் செய்துவிட்டு பேசிக்கொண்டிருந்தாள் காயத்ரி. வெகு நாளைக்கு பிறகு காயத்ரி மனது நிறைந்து இருப்பது போல உணர்ந்தாள். இந்த நேரத்தில் அவனும் இங்கு இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஏங்கிய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். அப்போது அவன் அவனுக்கே உரிய கம்பீர நடையுடன் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. திடுக்கிட்டவளாக சற்று உற்று பார்த்தபோது அவன் அங்கு இல்லை. ஒரு நிமிஷம், இதோ வந்துடறேன் அத்தை என்று சொல்லிவிட்டு அவனை தேடி சென்றாள். ஜன்னல் அருகே சென்று கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தேடினாள். அவன் அவளுக்கு தெரியவில்லை. ஒருவேளை இந்த சினிமாவில் வருவது போல அவள் அவனை நினைத்ததால் அவளுக்கு அவன் முகம் தெரிந்ததோ என்று யோசித்து கொண்டே நடந்தவள் எதிரே வந்த அவனை கவனியாமல் அவன் மீது மோதி விழப்போனாள். அப்போது அவளது இடையை ஒரு வலிய கரம் தாங்கி பிடித்தது. யார் மீதோ மோதிய காயத்ரி விலக நினைத்து நிமிர்ந்தாள். மயக்கம் வராத குறைதான் அவளுக்கு. அவனேதான். அவனை மலங்க மலங்க விழித்து கொண்டு இது கனவா இல்லை நிஜமா என்ற குழப்பத்துடன் பார்த்து கொண்டே இருந்தாள். தாயின் கார் அங்கே நின்றிருப்பதை அந்த வழியாக வந்த கார்த்திக் பார்த்து தன் காரை நிறுத்திவிட்டு டிரைவரிடம் விசாரித்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தான். உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் தாய் எங்கே வெளியே வந்தார் என்று நினைத்தவாறு வந்தவன் எதிரில் வந்து கொண்டிருந்த பெண்ணை கவனிக்காமல் மோதினான். மோதிய பிறகுதான் தெரிந்தது அது காயத்ரி என்று. அவன், ஹலோ, என்ன இதே பொசிஷனில் நின்றுக்கிட்டு கண்ணை திறந்து கொண்டே கனவு காண போறியா, இல்லை எழுந்து நிற்கிறியா என்றான் அதட்டலும் கிண்டலுமாக. அவள் சுதாரித்தவளாக சாரி என்று கூறிவிட்டு சரியாக எழுந்து நின்றாள். அம்மா எங்கே? இங்கே தான் இருக்காங்க, வாங்க என்று அவனை அவர்களது மேஜைக்கு அழைத்து சென்றாள். அந்த மேஜை மீது கேக் மற்றும் கேப்புச்சினோ வைத்திருந்ததை பார்த்த கார்த்திக், அம்மா நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது என்றான் அக்கறையாக. இருடா, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, மருமகள் முதல்ல வாங்கி கொடுத்துருக்கா, அதை வீணாக்க வேண்டாம் என்றார். அதை கேட்ட கார்த்திக், அதே அக்கறை அங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே, இருந்திருந்தா உடம்பு சரியில்லாத உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் வாங்கி தருவாங்களா என்றான் பார்வையை காயத்ரி பக்கம் வைத்து. அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா, ஐ ஆம் ஆல் ரைட் என்றார் சாரதா. சம்மந்தி என்னாச்சு என்றார் பரிவுடன் சரளா. ஒன்றுமில்லை சம்மந்தி, கொஞ்சம் பிபி ஏறிடுச்சு, இப்போ பரவாயில்ல, நார்மல் ஆயிட்டேன். உடம்பு சரியில்லாத நேரத்தில் உங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டேன், சாரி அத்தை, எனக்கு தெரியாது, நீங்கள் இதையெல்லாம் சாப்பிட வேண்டாம். சரி, நான் தானே சாப்பிடக்கூடாது, என்னோட சார்பா கார்த்திக் நீ சாப்பிடு என்றார் சாரதா. கார்த்திக் மறுப்பேதும் கூறாமல் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அப்போதுதான் அந்த இடம் முழுமையடைந்தது போல இருந்தது காயத்ரிக்கு. கடை ஏசியில் இருந்து வந்த குளிர்காற்று தென்றலாய் தோன்றியது அவளுக்கு. உன் விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன், எழுந்துமே மறுபடி விழுகிறேன், உன் பார்வையில் தோன்றிட அலைகிறேன், அலைந்துமே மறுபடி தொலைகிறேன். அந்த கடையில் கேட்ட பாடல் வரிகள் அவளுக்காகவே யாரோ எழுதியது போல் தோன்றியது. நெற்றியை தொடும் முடியும், கூர்மையான நாசியும், உட்கார்ந்திருந்த போதும் நன்கு தெரிந்த அவனது உயரமும், பெண்களை மதிக்கும் குணமும் அவளை அவன் பால் ஈர்த்தது. இதுவரை எந்த ஆணிடமும் உணராத ஈர்ப்பினை அவள் முதல் முறை அவனிடம் உணர்ந்தாள். அதற்கு மேல் அவனை பார்க்க முடியாமல் தலை குனிந்து கொண்டாள்.
இவர்களை யாரோ நோட்டமிடுவது போல அவளுக்கு தோன்றியது. திரும்பி இங்கும் அங்கும் பார்த்தாள். யாரும் அவர்களை பார்ப்பது போல தெரியவில்லை. அனைவரும் சாப்பிட்ட பிறகு காருக்கு சென்றனர். டிரைவரை விட்டு தன் காரை வீட்டுக்கு எடுத்து வர சொல்லிவிட்டு தாயின் காரை ஓட்டிச் சென்று காயத்ரியையும் அவளது பெற்றோரையும் அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு தாயை கூட்டி கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். பிபி மாத்திரையை எடுத்து தாயிடம் கொடுத்துவிட்டு உறங்கச் சென்றான். அத்தியாயம் 6. வீடு வந்து சேர்ந்த ஸ்ரீனிவாசன் மொபைலில் மிஸ்டு காலை பார்த்து தரகருக்கு தொடர்பு கொண்டார். தன் பெண்ணிற்கு வேறு இடம் அமைந்து விட்டது என்று கூறி வைத்தார். அடுத்த நாள் காயத்ரி வழக்கம் போல வேலைக்கு சென்றாள். அவள் அறைக்கு அங்கு வேலை செய்யும் 2 பெண்கள் அவளை தேடி வந்தார்கள். என்ன விஷயம் என்றாள் காயத்ரி. மேடம், ரூம் நம்பர் 205 இருக்கிற ஒருத்தன் 2 நாளாக அந்த ரூமுக்கு சாப்பாடு கொடுக்க போன எங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான் மேடம். அந்த ரூமுக்கு தனியாக போக பயமாக இருக்குது மேடம். அதனால தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு வந்தேன். 2 நாளாவா? ஏன் முன்னாடியே சொல்லலை? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அவர்களை அனுப்பிய காயத்ரி இன்டர்காம் மூலம் ராதாகிருஷ்ணனுக்கு தொடர்பு கொண்டாள். அவரிடம் விஷயத்தை கூறினாள். நான் அவனை ரூமை காலி பண்ண சொல்லலாம்னு இருக்கிறேன். நான் எடுத்த முடிவு சரிதானே சார்? நீ எடுத்திருக்கிற முடிவு சரிதான். நம்ம ஸ்டாஃப்ஸ் சேஃப்டி தான் நமக்கு முதல்ல முக்கியம். யூ கோ ஹெட். நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக நான் மொபைல் அட்டன் பண்ண மாட்டேன் என்று கூறியவர் வெளியே சென்று விட்டார். காயத்ரி அந்த ரூமுக்கு இன்டர்காம் மூலம் தொடர்பு கொண்டாள். ஹலோ என்றது ஒரு ஆண் குரல். நான் ஹோட்டல் மேனேஜர் பேசுகிறேன். இங்கே வேலை செய்கிற லேடி ஸ்டாஃப்ஸ் கிட்ட நீங்கள் தப்பாக நடந்துக்கிட்டதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது என்றது அந்த ஆண் குரல் திமிராக. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இந்த ஹோட்டலில் இடம் கிடையாது. நான் உங்களுக்கு 1 hour டைம் தரேன். நீங்கள் ரூமை காலி பண்ணிவிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்று எச்சரித்துவிட்டு இன்டர்காமை வைத்தாள். பின் தன் வேலையில் மூழ்கி போனாள். மதிய இடைவேளைக்கு பிறகு பொதுவாக அவள் மேற்பார்வை இட வேண்டிய இடங்களுக்கு செல்வது வழக்கம். அன்றும் அப்படியே ரிசப்ஷன் சென்று அந்த ரூம் காலி ஆகிடுச்சா என்றாள். ரிசப்ஷனிஸ்ட், இல்லை மேடம், ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அந்த ரூம் சாவியை கொடுங்க என்று சாவியை வாங்கியவள் அந்த அறைக்கு சென்றாள். கதவை 2 முறை தட்டிவிட்டு காத்திருந்தாள். கதவை யாரும் திறப்பதாக தெரியவில்லை. தன்னிடமிருந்த சாவியை கொண்டு கதவை திறந்து உள்ளே சென்றாள். கதவு தன்னாலேயே சாத்தி கொண்டது. அங்கே ஒருவன் விஸ்கி அறிந்து கொண்டு இருந்தான். உள்ளே யாரோ வருவதை உணர்ந்த அவன் நிமிர்ந்தான். நீயா என்றான் காயத்ரியை பார்த்து அதிர்ச்சியாக. அவளுக்கும் அதே நிலைதான். அவள் முன்பு வேலை செய்த இடத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக பணிபுரிந்து கொண்டிருந்த சுரேஷ். நீ இங்கே என்ன செய்கிற என்றான் கேள்வியாக. அவள், நான் இங்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கேன். நான் தான் காலை உனக்கு கால் பண்ணி ரூமை காலி பண்ண சொல்லியிருந்தேன். ஓ, அது நீதானா? மேஜை மீது இருந்த விஸ்கி பாட்டிலையும் கண்ணாடி டம்ளரையும் கீழே தள்ளி உடைத்தான் ஆவேசமாக. நான் உன்கிட்ட தப்பாக பேசுகிறத போட்டு கொடுத்து என்னோட வேலையிலிருந்து தூக்க வச்சுட்டேன். அன்றைக்கி ஆஃபீஸ் என்றதுனால உன்னை விட்டுட்டேன். இன்றைக்கி நீ என்கிட்ட வசமாக தனியாக மாட்டிக்கிட்ட. கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்ட காயத்ரி கதவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அவன் அவளுக்கு முன்பாக சென்று 2 கையையும் நீட்டி அவள் வழியை மறித்தான். அவ்வளவு ஈஸியாக என்கிட்ட இருந்து தப்பிச்சு விடுவியா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றவன் அவள் மணிக்கட்டை பிடித்தான். அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டால் உன்னை சமாளித்து விடலாம், அப்படித்தானே? அவள் தன் கையை மடக்கி கை முட்டியால் அவன் கையில் ஓங்கி ஒரு குத்து குத்தினாள். அவன் வலி தாங்காமல் அவள் கையை விடுவித்தான். அவள் மேலும் ஒரு அடி கதவை நோக்கி வைத்தாள். அவன் கீழே கிடந்த உடைந்த பாட்டிலை கையில் எடுத்தான். அவளை நோக்கி குத்த போனான். அவன் கையை பிடித்து தடுத்து இன்னொரு கையால் அவன் வயிற்றில் குத்த அவன் வலி தாங்காமல் குனிந்தான். அப்போது முதுகில் ஓங்கி ஒரு குத்தும். அவன் நிமிர காலை மடக்கி அவனது அடி வயிற்றில் பலமாக ஓங்கி ஒரு உதையும் உதைத்தாள். அவ்வளவுதான். அவன் சுருண்டு கீழே விழுந்தான். அவனை தாண்டி சென்று கதவை திறந்து வெளியே சென்றாள் காயத்ரி. அங்கு ஒரு கூட்டம் கூடியிருந்தது. 2 காவலாளி அறையின் உள்ளே சென்று அவனையும் அவன் பொருட்களையும் இழுத்து கொண்டு ஹோட்டலுக்கு வெளியே கொண்டு போய் போட்டனர். அப்போது ஒரு ஜோடி கண்கள் அவளை முறைத்து கொண்டிருந்ததை அவள் கவனிக்கவில்லை. தன் அறைக்கு வந்து தன் இருக்கையில் அமர்ந்தாள். சுரேஷை பற்றி காயத்ரி எந்த புகாரும் கொடுக்கவில்லை. அப்படி இருக்க அவன் ஏன் அப்படி கூறுகிறான் என்று யோசித்து கொண்டிருந்தாள். மேடமுக்கு பெரிய ஃபைட்டர்னு நினைப்பா என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தாள். அங்கு அறை கதவின் மீது சாய்ந்து கொண்டு கைகளை தன் மார்புக்கு குறுக்கே கட்டியவாறு நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். இவன் எப்படி இங்கே வந்தான் என்று யோசித்தவாறே அவனை பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி.
பொதுவாக அவன் தினமும் ஹோட்டலுக்கு வருவதில்லை என்பதை அவள் அங்கு வேலை செய்த சில நாட்களில் தெரிந்து கொண்டிருந்தாள். ரூம் நம்பர் 205 ஏதோ சத்தம் கேட்க அந்த வழியாக சென்ற ஒருவன் ரிசப்ஷனுக்கு கால் செய்தான். சாவியை வாங்கி கொண்டு போன காயத்ரி நினைவு வர 2 காவலாளியை அங்கு அனுப்பினாள் ரிசப்ஷனிஸ்ட். அந்த செக்யூரிட்டி கதவை தட்ட கதவு திறக்கப்படாததால் ராதாகிருஷ்ணனை தொடர்பு கொள்ள முயன்றவள் அவரது மொபைல் அணைக்கப்பட்டு இருந்ததால் கார்த்திக்கிற்கு தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறினாள். அவன் அங்கு வந்து சேர்ந்தான். ஹலோ என்றான் அவள் முன்பு விரல்களால் சுண்டி. என்ன கேட்டீங்க என்றாள் காயத்ரி. அறிவு இருக்கிறவங்க யாராவது பொறுக்கி இருக்கிற ரூமுக்கு தனியாக போவாங்களா? என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியும், அதனால் தனியாக அங்கே போனேன் என்றால் சாதாரணமாக. அப்படியா, என்கிட்ட உன்னோட திறமையை காட்டு பார்ப்போம் என்றவன் அவள் மணிக்கட்டை பிடிக்க அவள் தன் இன்னொரு கைமுட்டியால் அவன் கையில் குத்த அவனது பிடி தளர தன் கையை விடுவித்து கொண்டாள் காயத்ரி. நாட் பேட் என்றான். அடுத்து அவன் ஒரு கையால் அவள் 2 கைகளையும் பிடித்தான். அவள் தன் கால் முட்டியை மடக்கி அவனை உதைக்க எண்ணியவள் ஒரு கணம் தயங்க இந்த தாக்குதலை எதிர்பார்த்து இருந்த அவன் அவளின் ஒரு கையை முறுக்கினான். அவள் வலி தாங்காமல் திரும்பவும் அவளது மணிக்கட்டை விட்டு அவளது தோளோடு சேர்த்து 2 கைகளையும் ஒரு கையால் கட்டி இன்னொரு கையால் அவளது இடையை தன் மார்போடு சேர்த்து கட்டியது போல பிடித்து கொண்டான். அவள் மூச்சு கூட விட முடியாமல் திணறினாள். அவன் அவளை விடுவித்தான். தற்காப்பு கலை பொண்ணுங்களுக்கு தேவை, அதை நீ தெரிஞ்சு வச்சிருக்க, அது நல்ல விஷயம்தான். ஆனால் உனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வளர்த்து கொள்ளாதே, அது நல்லது இல்லை. அந்த ரூமுக்கு நீ தனியாக யாரிடமும் சொல்லாமல் செக்யூரிட்டி இல்லாமல் போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட பாதுகாப்பு எப்பவும் உனக்கு முக்கியமாக இருக்கணும், அது மனசில் வச்சுக்கோ. இதை நான் நீ என்பதால் மட்டும் சொல்லலை, வேற யாராக இருந்தாலும் இப்படித்தான் அட்வைஸ் பண்ணியிருப்பேன் என்று முடித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். இரவு படுக்கையில் படுத்த காயத்ரி வெகுநேரம் கார்த்திக் கட்டுக்குள் தான் இருந்த நொடிகளை நினைத்து தூங்க முடியாமல் இன்ப அவஸ்தையில் தவித்தாள். எல்லோரிடமும் வாயாடும் அவள் அவனிடம் பேச வார்த்தையை தேடினாள். எல்லோரையும் ஜெயிக்க நினைக்கும் அவள் அவனிடம் தோற்றதை எண்ணி எண்ணி மகிழ்ந்தாள். வெகுநேரம் கழித்து அவன் நினைவிலேயே உறங்கினாள். அடுத்து வந்த நாட்களில் ராதாகிருஷ்ணன் வீட்டில் கார்த்திக் காதுபட காயத்ரி புராணம்தான். அவள் அலுவலகத்தில் எடுத்த புத்திசாலித்தனமான முடிவுகளை பற்றி பெருமையாக சாரதாவிடம் கூறிக்கொண்டிருந்தார். கார்த்திக் உதட்டோறும் ஒரு அலட்சிய புன்னகையோடு அவர்களை கடந்து சென்றான். பட்டுப்புடவை, நகை, கல்யாண மாலை என்று மணப்பெண் அலங்காரத்தில் மிக அழகாக இருந்தாள் காயத்ரி. பட்டு வேஷ்டி சட்டை, கல்யாண மாலை என்று மணமகன் கோலத்தில் அமர்த்தலாக அவள் அருகினில் உட்கார்ந்திருந்தான் கார்த்திக். புரோகிதர் மந்திரம் கூற மாங்கல்யத்தை அணிவித்தான். திருமணம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக நடந்தது. 2 வீட்டு பெரியவர்களின் மனங்களும் நிறைந்து இருந்தது. வடபழனி கோவிலில் திருமணம் என்பதால் நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுத்திருந்தனர். சரளா, ஸ்ரீனிவாசன் இருவருக்கும் தன் மகள் நல்ல இடத்தில் வாழப்போகிறாள் என்ற சந்தோஷம் இருந்தாலும் தங்களை விட்டு பிரிந்து வேறு வீட்டுக்கு செல்கிறாள் என்பதை நினைத்து கண் கலங்கினர். சாரதாவும் ராதாகிருஷ்ணனும் தன் வீட்டுக்கு காயத்ரி மருமகளாக வருவதை நினைத்து பரம ஆனந்தம் கொண்டனர். மேலும் மகன் சொன்ன வார்த்தைப்படி நடந்து கொண்டான் என்பதையும் எண்ணி பெருமை கொண்டனர். அதிகாலை முகூர்த்தம் என்பதால் திருமணம் முடிந்த கையோடு வந்திருந்த அனைவரையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றனர். அவர்களது ஹோட்டலில் இருந்த வரவழைக்கப்பட்ட சிற்றுண்டியை அனைவரும் சாப்பிட்டனர். சாரதா ஆரத்தி எடுக்க காயத்ரி வலது கால் எடுத்து வைத்து வீட்டுக்குள் நுழைந்தாள். வீடு பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது. பூஜை அறைக்கு சென்று விளக்கை ஏற்றினாள். மங்கள விளக்கின் ஒளி அந்த பூஜை அறையை நிரப்பியது. 2 வீட்டு பெரியவர்களும் வந்திருந்த விருந்தினர்களை உபசரித்து கொண்டிருந்தனர். மதிய உணவிற்கு பிறகு விருந்தினர்கள் குறைந்து இருந்தனர். காயத்ரியை சுற்றி 5 பெண்கள் உட்கார்ந்து கொண்டு அவளுடைய படிப்பு மற்றும் திறமைகளை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தனர். அவளும் அவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தாள். வெகு நேரமாக அவள் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்ததால் அவளுக்கு நடக்க வேண்டும் போல இருந்தது. அவள் கை கால்களை நீட்டி மடக்கினாள். இதை கவனித்த சாரதா அவளிடம் வந்தார். என்னம்மா, நடக்கணும் போல இருக்குதா? வா, வீட்டை சுற்றி காட்டுகிறேன் என்றபடி அவளை அழைத்து சென்றார். அவளும் மறுக்காமல் அவருடன் சென்றார். இந்த நாவலின் அடுத்த பகுதியை நாம் நாளை பார்க்கலாம். நீங்கள் இப்போவே படிக்கணும்னா இது அமேசான் கிண்டலில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் படிக்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.